ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யோர் டொன்னா. இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் அவன் எப்போதும் மற்றவர்களை பற்றி தப்பாகவே பேசுவான். அவளுடைய முழு நேர வேலையே மற்றவர்களை பற்றி தப்பாக பேசுவது தான். அவன் உன்னை பற்றி தப்பாக கதைத்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. இவ்வாறு சொல்லக்கூடிய வசனங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்காக நாங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப் வந்து பேட் மவுத்திங், அதாவது பழி சொல்லுதல், மற்றவரை தூட்டி பேசுதல் அல்லது ஒருவரை பற்றி தப்பாக பேசுதல், இவ்வாறான அர்த்தங்களில் நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அவன் எப்போதும் மற்றவர்களை பற்றி தப்பாகவே பேசுவான். யாருக்குமே அவனை பிடிக்காது. He is always bad mouthing others. Nobody likes him. He is always bad mouthing others. Nobody likes him. ஆரம்பத்தில் அவனை பற்றி எதுவும் தெரியாமல் தப்பாக பேசிவிட்டேன். I was bad mouthing him at first without knowing anything. I was bad mouthing him at first without knowing anything. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அவன் உன்னை பற்றி தப்பாக கதைத்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. I've never heard him bad mouthing you. I've never heard him bad mouthing you. அவளுடைய முழு நேர வேலையே மற்றவர்களை பற்றி தப்பாக பேசுவதுதான். Her full-time job is bad mouthing others. Her full-time job is bad mouthing others. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மற்றவர்களை தப்பாக பேசுவதை நிறுத்து, அது உனக்கு பாவத்தை மட்டுமே சேர்க்கும். Stop bad mouthing others. It will only bring sin upon you. Stop bad mouthing others. It will only bring sin upon you. மற்றவர்கள் என்னை பற்றி தப்பாக பேசினாலும் நீ பேசியிருக்க கூடாது. இந்த வசனத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching. Like, share and subscribe for more videos.